ஏ மங்கம்மா, என்னடா இது நைட் பேண்ட் போட்டு வர சொன்னா இதை போட்டு வந்திருக்க? ஐயோ, இது நைட் பேண்ட் இல்லையா? நீ தானடி எனக்கு சொல்லணும். எனக்கு என்ன தெரியும்? பேண்ட் பார்க்க அழகா இருந்துச்சேன்னு போட்டு வந்தேன். சூப்பர்ல. ஆமா, நீ என்ன இன்னும் நைட் ட்ரெஸ் மாத்தாம நின்னுட்டு இருக்க? அதை ஏன்டி கேட்குறேன்? எனக்கு இப்போதான் மீட்டிங் முடிஞ்சிச்சு. இனிமே தான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து படுக்கணும். எம்மா, நீ 1 மணி 2 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டிட்டே இருக்க. உன்னால எனக்கும் தூக்கம் வர மாட்டுது. இன்னைக்கு கரெக்டாக 10 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு தான் நான் எழுந்துப்பேன். அதாவது 9 மணி நேரம் தூங்க போகிறேன். ஓ, அப்போ நீ 9 ஹவர்ஸ் தூங்க போற. இப்படி தான் பூனேல ஒரு பொண்ணு 9 ஹவர்ஸ் தூங்கி 9 lakhs வின் பண்ணியிருக்கு தெரியுமா? என்னது, 9 மணி நேரம் தூங்கி 9 லட்சம் வின் பண்ணுச்சா? என்னடி சொல்ற? ஒரு ஃபேமஸான பெட் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லீப் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடத்தி அதில் யாரெல்லாம் 9 ஹவர்ஸ் டெய்லி கரெக்டாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓ, இதுக்கு பேர் தான் இன்டர்ன்ஷிப்பா? ஆமாம். இது மட்டும் இல்லடி, இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து 1 லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதில் மொத்தமாக 15 பேரை மட்டும்தான் அந்த கம்பெனி செலக்ட் பண்ணியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கின ஒரு பொண்ணுக்கு தான் 9 lakhs ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 9 lakhs ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுனால மீதி பேருக்குலாம் அதனா அமௌண்ட் கொடுத்தாங்களா? வின் பண்ண பொண்ணுக்கு 9 lakhs கொடுத்தாங்கல்ல, மீதி இருந்த 14 பேருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆஹா, சூப்பர். அப்ப 9 hours தூங்கினா 9 lakhs கிடைக்கும்ன்ற. சரி மாயா, வின் பண்ணுச்சே, அந்த பொண்ணோட பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு பூஜா மாதவ். அந்த பொண்ணு பூனேல இருக்கு. அந்த பூஜா மாதவ் மாதிரி நானும் 9 hours தூங்கி 9 lakh பிரைஸை வின் பண்றேனா இல்லையா நீ பாரு. உன் கூட பேசிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ, விடிய விடிய மூச்சுனே தான் இருக்கணும். நான் போய் படுக்கிறேன். நான் பேசலாம், நான் மட்டும் அப்படியே தூங்கி கிழிச்சிருவேன் நீ.